சைபர் பாதுகாப்பு காரணங்களுக்காக மத்திய அரசு பரிந்துரைத்துள்ள சஞ்சார் சாத்தி செயலியை வைத்துக் கொள்வதும் அகற்றுவதும் வாடிக்கையாளர் முடிவுக்கு உட்பட்டது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தொலைத்தொடர்பு துறையால் உருவாக்கப்பட்டுள்ள ஆப் மற்றும் வெப் போர்ட்டல்களில் பயன்படுத்தக்கூடிய சஞ்சார் செயலியை புதிய ஸ்மார்ட் போன்களில் நிறுவிய பிறகே விற்பனைக்கு அனுப்ப வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. அந்த செயலியில் உள்ள சக்சு என்ற சேவை மூலம் வாடிக்கையாளர்கள் போலி அழைப்புகள், குறுஞ்செய்திகள், வாட்ஸ்அப் மெசேஜ்கள், போலி KYC அலர்ட், ஆள்மாறாட்ட மோசடிகள், பணப்பறிப்பு லிங்குகள் பற்றி புகார் அளிக்கலாம். தேவையற்ற வணிக அழைப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆனால் பயனர்களின் பிரைவசி உள்ளிட்ட காரணிகளை முன்வைத்து ஆப்பிள் இன்க் நிறுவனம் அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிர்க்கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது மக்களை உளவு பார்க்கும் முயற்சி என விமர்சித்துள்ள காங்கிரஸ் MP ரேணுகா சௌத்ரி, இதுபற்றி மாநிலங்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். எதிர்ப்புகள் குறித்து பதிலளித்துள்ள மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயம் அல்ல என்றும் வேண்டாம் என நினைப்பவர்கள் அதனை டெலீட் செய்யலாம் என்றும் கூறியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.